அத்தை, பாஸ்ட் பாஸ்ட் பசிக்குது. வெறும் தட்டை கையில் வைத்து கொண்டு சமையலறை திட்டில் ஏறி அமர்ந்து மிக அதிகாரமாக தோசை வார்த்து கொண்டிருந்த அவனது அன்னை கோமதியை விரட்டி கொண்டிருந்தாள். கார்த்தி என்ன பண்றார்த்த, இன்னுமா தூங்குறாள்? ஆனாலும் நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்கிறீங்க, இதெல்லாம் நல்லதில்லை. அவள் சொல்லிக் கொண்டிருக்க உள்ளே நடந்தவன், என்னம்மா, நாய்க்குட்டியெல்லாம் சமையல் கட்டு வரை வருது, சொல்லியபடியே வந்து அவளுக்கு எதிரே வந்து திட்டில் சாய்ந்து நின்றான். திரும்பி விழிகளை கருக்கி அவனை கூர்மையாய் முறைத்தவள், அதெல்லாம் ஒரு குரங்கு சொல்ல கூடாதில்லை அத்தை என்றாள். நான் குரங்காடனி தாண்டி கொரில்லா குரங்கு. டேய், நீ ஆண்ட சிம்பாஞ்சி குரங்குடாடா. சிரிப்புடன் அவர்களிடம் திரும்பிய கோமதி, நானும் கௌசியும் குழந்தைங்களையெல்லாம் பெக்கலநாயையும் குரங்கையும் தான் பெத்திருக்கோம். அப்புறம் இது கூட வீடு இல்ல, வண்டலூர் சூ போதுமாட என்றார். இருவரும் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து முறைக்க முயன்று வெடித்து சிரித்தனர். அவளருகே வந்து அவள் தலையை கலைத்தவன், காலேஜ் போலையட என்றான். அவன் கையை தட்டி விட்டவள், லங்க இருந்து தான் இந்த பழக்கம்லாம் வருதோடனான் என்ன பூனைக்குட்டியா தலையை தடவி விடற? இல்லடதாய் குட்டி முறைப்புடன் உதட்டை சுழித்து அவனுக்கு பழிப்பு காட்டியவள், அத்தை நீங்க தோசையை வைங்க என்று தோசையை வாங்கி கொண்டு மும்மரமாக விழுங்க தொடங்கினாள். அவள் காதை பிடித்து திருகியவன், சொல்லுடி, இன்னிக்கு காலேஜ் மட்டம் போட்டுட்டியா என்றான். சஷ்டவலிக்குது குரங்கு விடு கத்தினாள். இன்னிக்கு எனக்கு லீஷ் ஹடே போதுமட, ஆபிஸ்க்கு கிளம்பாம என்னடா பண்ற என்றாள் முன்னால் விழுந்த முடியை கரத்தை உயர்த்தி ஒதுக்க முயன்றவாறு. அவள் தாடையை அழுத்தமாய் பிடித்து முடியை அவள் காதருகே ஒதுக்கியவன், பெர்மிஷன் போட்டிருக்கேன், இன்னிக்கு ஆப்டர்நூன் தான் கிளம்பலான்னு இருக்கேன் என்றான். மதியம் வரைக்கும் கிளம்ப மாட்டியாட அவள் முகத்தில் கவலையை காட்டி சொல்ல, ஒரு முறைப்புடன் திரும்பியவன், அம்மா தலைவலிக்குதும்மா என்றான் அம்மாவிடம். இப்படி லேட் நைட்லாம் ஒர்க் பார்க்காதன்னு சொன்னா கேட்டாதானே? மாசத்துல பாதி நாள் இதத்தான் சொல்ற நீர்? அவள் அவனது அன்னைக்கு முன் வேகமாக புரியத் தொடங்க அவன் எரிச்சலாய் பார்த்தான் அவளை. அவளும் அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் அவனை முறைத்து கொண்டிருக்க, அம்மா ஏதாவது பண்ணுமாட என்றான் மீண்டும் பரிதாபமாய். முற்றுப்புள்ளி. அவர் திரும்பி அவனை பார்க்க, பட்டென தட்டை வைத்து விட்டு எழுந்து கைகழுவியவள் அவனை தள்ளி கொண்டு ஹாலிற்கு நடந்தாள். என்டி பண்ற? முற்றுப்புள்ளி கேள்விக்குறி. அவன் கேட்க ஹாலில் இருந்த டிராவை திறந்த தைலத்தை எடுத்துக்கொண்டவள். அவனை இழுத்து கொண்டு போய் சோபாவில் அமர்ந்து அவனை தரையில் அமர வைத்து தைலத்தை வேகமாய் தேய்க்க தொடங்கினாள். ஹே எரியது மாடு, பொறுமையா பண்ணு. அவன் கத்திக்கொண்டிருக்க அவள் அதை காதில் வாங்காமல் அவன் தலையை சாய்த்து நெற்றிப்பொட்டில் பரபரவென உள்ளங்கையால் தேய்த்து கொண்டிருந்தாளென்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு? அவள் கத்தை பிடித்து நிறுத்தி திரும்பி அவள் முகத்தை பார்த்தான். அவள் கோபத்தில் மூக்கு நுனி சிவக்க அவனை பார்த்து கொண்டிருக்க, என்னடி என்றான் அவனும் எரிச்சலாயிட்ட. லேட் நைட் வரை ஒர்க் பார்க்காதன்னு சொன்னா கேளேண்டாய் போதோ? அவன் கண்களே அப்பட்டமாய் கவலையை சொல்ல, ஹே, இதென்ன கண்ணு இருக்க கவர்மெண்ட் ஜாப் பா? இது நான் தானடி, ப்ராஜெக்ட் வேற ஃபைனல் ஸ்டேஜ்வை இருக்கு, எக்கச்சக்கமா ஒர்க், நான் என்ன பண்றது என்றான் அவன் பொறுமையாய். பேசாம அந்த வேலையை விட்டு அவள் சொல்ல, அவன் சிரித்தான். விட்டுட்டு வீட்டில் வெட்டியா இருக்கவாடப்புறம் எவன் மாசம் 50,000 தருவான்? பதில் பேசாமல் அவனை பார்த்திருந்தவளின் மூக்கை பிடித்து திருகியவன், விடு, எனக்கு பிடிச்ச ஒர்க் தானே, அதனால ஒன்னும் கஷ்டமா இல்ல. அது மட்டுமில்லாம தைலம் தேய்க்கிறேன்ற பேர்ச என்னை போட்டு இப்படி படுத்தியெடுக்க உனக்கும் சான்ஸ் கிடைக்குதே, பி ஹாப்பி என்றான். அவள் மேலும் முறைக்க உதட்டை கடித்தபடியே திரும்பி அமர்ந்து கொண்டவன் அவள் கரத்தை எடுத்து மீண்டும் தன் நெற்றியில் வைத்து கொண்டு அவள் மேல் சாய்ந்து அவள் மடியில் தலையை வைத்தான். அவனை முறைத்தவள், ஆமாம், கஷ்டமா இல்லை? எத்தனை நாள் தலையை பிடிச்சிட்டு இப்படி அலறு? முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. கஷ்டமா இல்லையாமாம் என்றபடியே நெற்றியை பொறுமையாக தேய்த்து விட தொடங்கினாள். அவன், சரிடனி எக்ஸாம்க்கு படிக்கலையா என்றான். படிக்கணும், நீ தான் இப்பலாம் சொல்லி கூட தரமாட்டேங்குற. அவள் சொல்ல, எனக்கு டைம் இல்லையேடி என்றான் அவன். சரி சரி, ரொம்ப புரியாத டாபிக் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன், நைட் வந்ததும் அத மட்டும் சொல்லி தாடென்ன என்றாள். சுற்றை பண்றேன் அவன் சொல்ல. அவன் உச்சந்தலை முடியை கொத்தாக
பிடித்து ஆட்டியவள், என்னது ட்ரையாட போடா, நான் அத்தைக்கிட்டையே சொல்றேன். சொல்லியபடியே எழ அவள் கரந்தை பிடித்து நிறுத்தியவன், மலை இறங்கு தாயே, வந்ததும் சொல்லித் தரேன் என்றான். அந்த பயம் இருக்கணும் சொல்லியவள் மீண்டும் தொப்பென்று சோபாவில் அமர்ந்து கொண்டாள். அவளுடைய கைவண்ணத்தில் தலைவலி பாரம் மெதுமெதுவாய் குறைந்து இதம் பரவ. அப்பா எங்கடி என்றான் விழி மூடியபடியே. மாமா அப்பா கூட வாக்கிங் போயிருக்காருடைய. நோ வாட்ரெண்டு பேரும் தொப்பையை குறைக்க சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்க்ல. அவங்க குனிஞ்சு ஃபீட்டை தொடரேன்று விழுந்தெழுந்து 5 மினிட்ஸ் ஜாக்கிங்க்கு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துடப்பட்ட அவங்க பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்ப. கார்த்தி நீ என்ற சரி தொப்பை குறையுதா அவன் கேட்கட. இங்க வந்ததும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் கோமதி. செம்ம பசின்னு சொல்லி 2 வேளை சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டா தொப்பை எப்படி குறையும் பி சொல்லியபடியே கோமதி வந்தார். இருவரும் சிரிக்க அவளருகே சோபாவில் வந்து அமர்ந்தவர், வச்சிட்டே வந்துட்ட, இந்தா சாப்புடு என்று தட்டில் இருந்து தோசையை பீத்து அவளுக்கு ஊட்டத் தொடங்கினார். அவள் அத்தை ரெட் சட்னி என்று கொண்டிருக்க, அம்மா எனக்கு என்றான். அவன் தலையை திருப்பி, நீ பிரஸ் பண்ணலையேடா என்றார். ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது, சும்மா ஊட்டி விடுங்கத்த அவள் சொல்ல, அவளை முறைத்தவன், நான் பிரஸ் பண்ணிட்டே வரேன்மா என்றபடியே எழுந்து சென்றான். டேட்டதலை வலி போச்சாடா வாயில் அடைத்த உணவுடன் அவள் கேட்க, போச்சு போச்சு திரும்பாமல் சொல்லியபடியே சென்று அவன் அறைக்குள் புகுந்தான். இப்படித்தான் இவர்களின் பெரும்பாலான காலை நேரங்கள் இருக்கும். முற்றுப்புள்ளி. அன்பாலும் பாசத்தாலும் மட்டுமே நிறைந்த உலகம் அவர்களது. கோமதியின் கணவன் நாராயணன், இவர்களின் ஒரே மகன் கார்த்தி, கோமதியின் தம்பி ரவி, அவரின் மனைவி கௌசல்யாட. அவர்கள் இதே பகுதியில் தான், ஆனால் அடுத்த தெருவில் வசிக்கின்றனர். அவர்களின் மூத்த பிள்ளை தான் அபர்ணா. அபர்ணாவிற்கு 2 வயது குறைச்சலாக ஒரு தமையன் இருக்கிறான், பெயர் விஸ்வாட. இவர்கள் அனைவருக்கும் சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தின் புறப்பகுதியில் இருக்கும் ஒரு குக்கிராமம். நாராயணனும் ரவியும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொண்டவர்கள். அதாவது கௌசல்யா நாராயணின் தங்கை. இவர்களையெல்லாம் பெற்றெடுத்த முதல் தலைமுறை மக்கள் அதே கிராமத்தில் தான் தற்போதும் வசித்து கொண்டிருக்கின்றனர். எத்தனை முறை விடாமல் அழைத்தும் கெஞ்சியும் மூத்த மக்களுக்கு சொந்த ஊரை விட்டு வர மனமில்லை. ரவியும் நாராயணும் மனைவியரோடு சென்னையில் குடியேறி 20 வருடங்கள் மேலாகி விட்டது. கார்த்தி, அபர்ணா, விஸ்வாவெல்லாம் பிறந்து வளர்ந்தது இந்த ஊரில் தாண்டரவியும் நாராயணும் ஒரு டிராவல் ஏஜென்சியை நடத்தி வருகின்றனர். ஒரு மினி பஸ் காருடன் சிறிய அளவில் தொடங்கிய நிறுவனம் இன்று ஆலமரமாய் பறந்து விரிந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கார்த்தி படிப்பை முடிந்ததும் அவனிடம் நிறுவன பொறுப்பை ஒப்படைக்கவே ரவியும் நாராயணும் விரும்பினர். அவனுக்கு அதில் கொஞ்சமும் விருப்பமில்லை. அவனுக்கு சொந்த மென்பொருள் நிறுவனத்தை தொடங்க வேண்டுமென்பது தான் கனவு. விஸ்வா படிப்பை முடித்ததும் இருவரும் சேர்ந்து பிறகு பார்த்து கொள்கிறோம் என்று சமாளித்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் அனைவருக்குள்ளுமே ஒரு அற்புதமான பிணைப்பு இருக்கும். வஞ்சம் இல்லாத நெஞ்சங்களை கொண்டிருப்பதாலேயே எப்போதும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமில்லை அங்கே. கார்த்தி படித்து முடித்து 2.5 வருடத்திற்கு மேலாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். அபர்ணா 6 மாதத்தில் கல்லூரியை முடிக்கப் போகிறாள். விஸ்வா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறான். மூவரும் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் என்பதால் எப்போதும் நண்பர்களைப் போலத்தான் கேலி பேசி அடித்து பிடித்து விளையாடி கொண்டு, ஆனால் உள்ளுக்குள் ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்போடு இருப்பவர்கள். தொடரும்.